Hi friends, welcome back to our channel Village Gossip Kitchen. Friends, நம்மளோட 50 days live weight loss challenge இன்னைக்கு day 24 அன்னைக்கு என்னோட weight என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 78.800 வந்திருக்கேன். 78.700 வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் தான் மறுபடியும் 79 வரைக்கும் போச்சு. ஒரு நாள் சீட் பண்ணதுனால இல்லனா இன்னும் கொஞ்சம் நல்லா weight loss ஆகியிருக்கும். காலையில வெறும் வயித்துல ஒரு டம்ளர் தண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா காலையில வந்து தேன் கலந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன். வெறும் வயித்துல சுடு தண்ணி தான் எடுத்துப்பேன். அடுத்ததா தேன் கலந்து தண்ணீர் எடுத்துக்கிறேன். இன்னைக்கு காலை உணவுக்கு ஒரு ஆப்பிள் மட்டும் எடுத்திருந்தேன். இன்றைக்கி என்னமோ டே ரொம்ப மூட் அவுட்டாக இருந்துச்சு. குறிப்பாக வெயிட்டு பார்க்குறப்போ நம்ம சீட் பண்ணி மறுபடியும் வெயிட் அதிகமாச்சு அப்படிங்கிற அந்த ஒரு இதுவும் இருந்துச்சு. கூடவே கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க்கு நிறைய இருக்குது, ஆர்டர் வந்துகிட்டே இருக்குது. ஆர்டர் செய்ய செய்ய எனக்கு வந்து உடம்பளவில் ரொம்ப டயர்டாகிறேன். ஏன்னா ரெஸ்ட்டே இல்லை, ஃபுல் டைம் நம்ம ஒர்க்குன்னு ஓடிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு 2-3 வாரமாகவே அப்படி தான் இருக்குது. அதனால் ரொம்ப டயர்டாக இருக்குது. வேறு எதுவும் சாப்பிட்ணுன்னு தோணலை, பசிக்கவே இல்லை. அதனால் ஒரு ஆப்பிள் மட்டும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்திருந்தேன். அடுத்தது வந்து மறுபடியும் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இப்போது ப்ரௌனி காம்போ ஒன்று ஆஃபரில் போட்டிருக்கேன். 500 ருபீஸ் பேக் ஒன்று போட்டிருக்கேன். அதில் வந்து 4 டைப்பான ப்ரௌனி வரும். 1/2 kg ப்ரௌனி வர மாதிரி ஒரு ஆஃபர் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அதுக்கான ஒர்க்கு போயிட்டுருக்கு. அதுக்கு வீடியோஸ் போடுறது, அப்புறம் அதுக்கான அந்த ப்ரௌனி செய்கிறது அப்படி இப்படின்னு காலையில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் போயிட்டே இருந்துச்சு. அதில் ரெட் ப்ரௌனி, ஒயிட் ப்ரௌனி, அப்புறம் டார்க் ப்ரௌனி, அடுத்து வந்து நட்ஸ் ப்ரௌனி, இந்த மாதிரி 4 ப்ரௌனி ஆஃபரில் போட்டிருக்கேன். இந்த பேக் தான் இது. இந்த காம்போ பேக் வந்து 500 ருபீஸுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த ஆஃபர் போயிட்டுருக்கனால அதுக்கான ஒர்க்கு ரொம்ப நிறைய இருந்துச்சு. ஆர்டர் வேறு நிறைய இருக்குது. அதுக்கான ஒர்க்கெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதை எதுவுமே நான் வீடியோ ஷூட் பண்ணலை. நாளைக்கு நான் செய்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணுறேன். ப்ரௌனி ஒர்க்கு முடிகிறதுக்கே 3 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி இருந்துச்சு. அதுவும் கூடவே 2 முட்டை வேக வச்சது, அப்புறம் மீன் ஷாலோ ஃப்ரை பண்ணது ஃபிஷ்ஷு. ஸோ இதை இன்றைக்கி லஞ்சுக்கு எடுத்திருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி. அது கூட பொரிச்ச மீன் வச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து ஒரு ஃபில்லிங்கான ஒரு லஞ்சாக இருந்துச்சு இன்றைக்கி. அடுத்ததாக ஈவினிங் குளிச்சுட்டு மறுபடியும் வந்து ஒரு டம்ளர் தேன் கலந்த தண்ணீர் எடுத்துக்கிறேன். எனக்கு இது இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு இது குடிக்கிறதுக்கு. ஏன்னா இனிப்பே நம்ம இல்லாமல் இருக்கிறோம். 2 நேரமும் கொஞ்சம் இனிப்பு எடுக்கிறப்போ அது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. முடிஞ்ச அளவு இந்த இனிப்புமே அவாய்ட் பண்ணிக்கணும். பார்க்கலாம். ஒரு 75 kg வந்துட்டு அப்படின்னா மறுபடியும் டயட்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நிறைய ஃபுட்டு எடுக்கிற மாதிரி ஒரு சின்னதாக பிளான் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். டின்னருக்கு வந்து ஒரு ஆப்பிள் எடுத்திருந்தேன். கூடவே 2 எக்கு ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்திருந்தேன். மொத்தமாக ஒரு 4 முட்டை இன்றைக்கி எடுத்துருக்கிற மாதிரி பார்த்துருக்கேன். ஒர்க்கு நிறைய இருக்கிறனால தனியாக எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணலாம். அதுக்கே டைம் கரெக்டாக இருந்துச்சு. குறிப்பாக எனக்கு ரெஸ்ட்டே இல்லாமல் நான் ஓடிட்டுருக்கேன். நைட்டு வரைக்கும் போகுது ஒர்க்கு. வீட்டு வேலை பார்க்குறது, இது பார்க்குறது, அது பார்க்குறதுன்னு ஃபுல் டைம் ஒர்க் போயிட்டே இருக்குது. ஸோ அப்படி தான் போச்சு. இன்றைக்கி டே ரொம்ப பிஸியாக போச்சு. டயட்டு நல்லா ஃபாலோ பண்ணியிருந்தேன் இன்றைக்கி. நீங்கள் எப்படி டயட்டு ஃபாலோ பண்ணியிருக்கீங்க? உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.